ஏன்பா சந்தியா விஷயத்தை இன்னி வரைக்கும் என்கிட்ட சொல்லவே இல்ல? நீங்க எப்பவுமே என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவீங்கல்ல, இத மட்டும். இது தெரிஞ்சு அவனால சந்தோஷப்படவா முடியும்? துக்கம்தாம்மா. உங்களுக்கு போய் இப்படி ஒரு பொண்ணுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அவ கேரக்டரும் சரியில்லைன்னு நினைக்கிறேன்ப்பா. ரோட்ல 4 பசங்களோட ஏதோ கலாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு போதை மருந்து பழக்கம் இருக்குமா? நிஜமாவா? ஆமாம்மா. ரொம்ப நாளா அவ ட்ரக் அடிக்ட். அதுக்காகத்தான் அவ அந்த மாதிரி நடந்துகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். உஷா, நான் மறக்க நினைக்கிற சில விஷயங்கள்ல சந்தியாவும் ஒண்ணு. அப்பா, அவ என் ரத்தம் தாம்மா. இருந்தாலும் எல்லாம் என் கை மீறி போயிடுச்சு. எங்க அப்பா அம்மாவோட வற்புறுத்தலால எனக்கும் தேவகிக்கும் கல்யாணம் நடந்துச்சு. முதல் நாளே, முதல் பருவிலேயே அவளுக்கும் எனக்கும் ஒத்து வராதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ எல்லா விஷயத்தையுமே பணத்தை வச்சுதான் முடிவு பண்ணுவா. அவ யார் மேலேயாவது அன்பு காட்டினா அவங்க கிட்ட இருந்து அவ ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கறான்னு தான் அர்த்தம். அந்த குணத்தை மாத்துறதுக்கு நான் எவ்வளவோ போராடினேன். முடியல. நான் அப்புறம் அதை அனுசரிச்சு வாழவும் பழகிக்கிட்டேன். ஆனா அப்பவும் அவ என்ன நிம்மதியா வாழ விடல. திடீர்னு நான் அவளை கொடுமைப்படுத்துறதா சொல்லி டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணா. ஒரு பெரிய அமௌண்ட் செட்டில் பண்ண சொன்னா. எவ்வளவோ பேசி பார்த்து முடியாம கடைசியில் அவ கேட்ட பணத்தை கொடுத்துட்டு மியூச்சுவலா பிரிஞ்சிட்டோம். அப்போ சந்தியாவுக்கு 3 வயசு. சந்தியாவுக்கு 12 வயசு இருக்கும்போது தேவகி இறந்துட்டா. அதுக்கப்புறம் அவங்க தாத்தா பாட்டி கிட்ட தான் அவ வளர்ந்தா. அடிக்கடி நானும் போய் பார்த்துட்டு வருவேன். போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவங்கள என்கிட்ட பணம் கேட்க ஆரம்பிச்சாங்க. சந்தியாவை நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். அவங்க மறுத்துட்டாங்க. சரி, எங்க வளர்ந்தாலும் நல்லபடியா இருக்கட்டுமே நினைச்சு நானும் விட்டுட்டேன். ஒரு கட்டத்துல இவ ட்ரக் அடிக்ட் ஆயிட்டாங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. 2 தடவை ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போனேன். ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல அட்மிட் பண்ணேன். 2 தடவையும் பாதியில தப்பிச்சு ஓடிட்டாமா. இனிமே என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு விட்டுட்டேன். இதாம்மா நடந்தது. என் மேல ஏதாவது தப்பு இருக்காமா? இப்போ சந்தியா சொத்துல பங்கு கேட்கறதுக்கு அவளுக்கு எந்த விதமான ரைட்ஸுமே கிடையாதுமா. அப்பா, பண விஷயத்தை விடுங்கப்பா. அவளுடைய எதிர்காலத்தை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாமா? அவ வாழ்க்கை மேல முதல்ல அவளுக்கு அக்கறை இருக்கணுமேம்மா. எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. இனிமே அவளை திருத்த முடியாதுன்னு முடிவு பண்ணி தான் கை கழுவி விட்டுட்டேன். பட் அப்பா, அவ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு அவளுக்கே தெரியலப்பா. அது அவளோட குத்தமா சொல்லுங்க? யாராலேயோ எப்பவோ எப்படியோ வந்த பழக்கத்தால நீங்க அவளை இப்படி ஒரேடியா தலைமுழுக்கிடுறது சரியில்லைன்னு எனக்கு தோணுதுப்பா. இல்ல உஷா, உங்க அப்பா அவரால முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்தாரு. ஆனா எதுவுமே சரியா வரல. அம்மா, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் திரும்ப திரும்ப முயற்சி எடுத்துட்டு இருந்தாதாம்மா அவளை திருத்த முடியும். இதுக்கு மேல முடியாதுன்னு நாமளே ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. சந்தியா எனக்கு தங்கச்சி மாதிரி. அவளை நான் இப்படியே விட்டுட முடியாதுப்பா. நான் விட மாட்டேன். அவளை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வருவேன்.
ஆனந்தி, ஆனந்தி எங்க? ஆனந்தி, ஹாய் கார்த்திக். ஆனந்தி இல்ல? வெல், ஷீஸ் மை வைஃப். நானே இவ்வளவு உரிமையோட பேர் சொல்லி கூப்பிட்டதில்ல. இல்ல, வீட்ல யாரும் இல்ல. அதான். வீட்ல யாரும் இல்லைன்னா ஆனந்தியை எப்படி வேணாலும் கூப்பிடுவியா? ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்க? உங்களுக்கு என்ன தெரியாதா? ஓ எஸ் ஐ டூ. நல்லா தெரியும், அதான் பிரச்சனையே. ஆமா, இப்போ உனக்கு என்ன வேணும்? ஆனந்தியை பார்க்கலான்னு வந்தேன். அவ இல்ல. சரி, நான் வேணா வெயிட் பண்றேன். நான் வெளியில கிளம்புறேனே. ஓ, சரி, நான் அப்புறமா வரேன். ஹாய் பாரதி, எப்ப வந்தீங்க? இப்பதான். சரி, நீ வீட்ல இல்லைன்னு அப்படியே கிளம்பலான்னு நினைச்சேன். நான் இல்லனா என்ன, கார்த்திக் கூட பேசிட்டு இருக்கலாம்ல. ஆ, ஏதோ முக்கியமான வேலை போல இருக்கு. அதான் சொல்லிட்டு இருந்தாரு. சரி, வீட்ல இப்படி தனியா உட்காந்துட்டு இருக்குது, அதான் கிளம்பிட்டு இன்னொரு தடவை வரலாம்னு நினைச்சேன். மாமா இருப்பாரே. மாமா, மாமா. இந்த வரேன். இதோ மேல இருந்தீங்களா? இந்த ஜன்னல்லாம் தொடச்சிட்டு இருந்தேன். நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நான் ஆனந்தி ஆனந்தி கூப்பிட்டு இருந்தேன், காதலே வெளியா உங்களுக்கு? விழுந்துச்சு. ஆனா மாப்பிள்ள தான் உள்ள போய் வேலையை பாருங்க, நான் பேசிக்கிறேன்ட்டு. அப்படி அவர் பேச்ச மீறி வர முடியுமா என்ன? சரி மாமா, அவர் வெயில்ல வந்திருக்காரு. மோர் இருக்கா? மோர் இல்ல, தயிர் தான் இருக்கு. இரு, கொஞ்சம் தண்ணி ஊத்தி மோராக்கி கொண்டு வரேன். இருங்க, வாரேன். உட்காருங்க. உங்க வேலை விஷயம் என்னாச்சு? இன்னும் தேடிட்டு தான் இருக்கேன். சரியா எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. நான் தான் உங்களை போய் தோழரை பார்க்க சொன்னேன்ல. பார்த்தேன். பார்த்தேன்னா என்ன, அவர் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரா? இல்ல, எனக்கு வேலை விஷயமா எதுவும் அவர்கிட்ட கேட்கணும்னு தோணல ஆனந்தி. ஏன்? தினசரி தீ பத்திரிக்கை இப்ப யார்கிட்ட இருக்கு? நான் தான் சொன்னேன்ல, தோழர் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறாருன்னு. இல்ல இல்ல இல்ல, நான் அதை கேட்கல ஆனந்தி. அதை யார் நடத்துறாங்கன்னு கேட்டேன். தோழரோட ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்டு தான் யாரு? ஐயோ பாரதி, எனக்கு தெரியாது. அவர் ஏதோ வெளிநாட்டுல இருக்கிறதா சொன்னாரு. அது பொய் ஆனந்தி. தினசரி தீ பத்திரிக்கை இப்போ உங்க அக்கா அபிகிட்ட இருக்கு. அவங்க தான் அதை நடத்துறாங்க. சேச்சே, அப்படிலாம் இருக்காது. தோழர் என்கிட்ட பொய் சொல்ல மாட்டாரு. இல்ல ஆனந்தி, என்னோட வேலை விஷயமா நான் அந்த பத்திரிக்கைக்கு போயிருந்த போது தொல்காப்பியனும் தோழரும் பேசுறதை நான் கேட்டேன். அவங்க தான் இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ அபிதான் அதை நடத்திட்டு இருக்காங்க. அபிக்கும் உனக்கும் கல்யாணத்தப்போ நிறைய பிரச்சனை வந்ததுன்னு சொன்னேன். அதனால எவ்வளோ மன வருத்தம்னு கூட சொல்லியிருந்தேன். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் எப்படி அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியும்? அதான் வந்துட்டேன். வேற வேலை எனக்கு கிடைக்காமலா போகுது? வஞ்சிக்கப்பட்ட மக்கள், சுருட்டப்பட்ட அரசு நிலங்கள், மிரட்டப்பட்ட நில உரிமையாளர்கள், புதைக்கப்பட்ட உண்மையான பத்திரங்கள், ஒட்டுமொத்தமாக நியாயம், நீதி, நிஜம் இப்படி நீண்ட நீ வரிசைகளை குழி தோண்டி புதைத்துவிட்டு அதன் மீது எழுவதுதான் அந்த மேனகாவின் அதிநவீன நகரம். இது எப்படி நடைபெற்றது என்கின்ற உண்மைகளை புட்டு புட்டு வைக்கப் போகின்ற நமது தொடர்கட்டுரைதான் நமது தினசரி தீப்பத்திரிகையில் வலம் வரப்போகிறது. அதற்கு என்ன தலைப்பு வைத்திருக்கிறேன் தெரியுமா? அநீதிகள் தோண்டும் அஸ்திவாரங்கள். எப்படி இருக்கிறது தோழர் தலைப்பு? ரொம்ப நல்லா இருக்கு தோழர். இந்த தொடர்கட்டுரை தான் ஆதி மேனகா போன்ற அராஜகக்காரர்களின் முகத்திரையை கிழித்தெறிய போகிறது.
என்ன தோழர் தொல்காப்பியன், அமைதியாகி விட்டீர்கள்? இல்ல, ஆதி மேனகா இவங்க முகத்திரையை கிழிக்கிறதா சொல்றீங்க. இவங்களுடைய முகத்திரையை கிழிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், உலகமெல்லாம் மிக கொடூரமான செயல்களும் அட்டூழியங்கள் நடந்துகிட்டு தானே இருக்கு தோழர். இதெல்லாம் நினைச்சு பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன தோழர் சிரிக்கிறீங்க? உள்ளுக்குள் அழுது கொண்டிருக்கிறேன் தொல்காப்பியன். உங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டேன். ரொம்ப கொடுமையான நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு தோழர். ஏதோ மனிதர்களை எல்லாம் கசாப்பு கடைக்காரன் ஆட்டை வெட்டுற மாதிரி வெட்டுறாங்க. அந்த ஆட்டை வெட்டும் போது கூட ஒரே வெட்டா வெட்டுறாங்க, சக்குன்னு தலை துண்டா போய் விழுகுது. அதுக்கு தெரியாது தான் ஏன் சாகுறோம், ஏன்னா அதுக்கு பகுத்தறிவு தன்மை கிடையாது. ஆனா ஆறறிவு படிச்ச மனுஷனை கொத்து கொத்தா கொல்றாங்களே, இது எவ்வளவு பெரிய கொடூரம். எனக்கும் வேதனையாகத்தான் இருக்கிறது தொல்காப்பியன். உலகின் பல பகுதிகளில் உற்சாக துள்ளல், சில பகுதிகளில் இனப்படுகொலை, பெண்கள் குழந்தைகள் என்று பாகுபாடு இல்லாமல் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அராஜகத்தை செய்பவர்கள் அரக்கர்கள். அரக்கர்களிடம் நாம் இரக்கம் பெற முடியுமா? காரணம், அவர்கள் வெளிநாட்டுக்காரர்கள். சமீபத்தில் கூட நமது சீக்கிய சகோதரர்கள் 12 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு நமது அரசு கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கிறது. என்ன தோழர் தொல்காப்பியன், இப்போது நீங்கள் சிரிக்கிறீர்கள்? இல்ல, கொத்து கொத்தா மனுஷங்களை டெய்லி கொன்னு கூச்சிட்டு இருக்காங்க, ஈச பூச்சியை நசுக்கிற மாதிரி. கண்டனம் தெரிவிச்சு என்ன ஆக போகுது? நம்ம கண்டனம் எத்தனை நாளா தெரிவிக்கிறோம்? மாச கணக்கா, வருஷ கணக்கா என்ன பண்ண முடிஞ்சது? உங்களுடைய கண்டனம் ஒரு உயிராது காப்பாத்திருக்குமா தோழர்? எத்தனை ஆயிரம் மனித உயிர்கள் பலியாயிட்டு இருக்கு. உலகெங்கும் எத்தனை ஆயிரம் மனித உரிமை மீறல்கள். உலகெல்லாம் எவ்வளவு தீவிரவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. என்ன செய்ய முடிஞ்சது? ஒண்ணு நடக்கலையே. நீங்க மட்டும் எழுதி என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? என்ன தோழர் தொல்காப்பியன், இப்படி அவநம்பிக்கையாக பேசுகிறீர்கள்? நீங்களே இப்படி பேசலாமா? தோழர், நீங்க வீரத்தை விதைப்பீங்க, விண்ண முட்டுவீங்க, அநீதியை உடைச்சேருவீங்க. இப்படி எல்லாம் உங்களை வாழ்த்த எனக்கு ஆசைதான். ஆனா என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய வெறும் வார்த்தைகள் வரலாறாகுமா? நம்பிக்கை வேண்டும். போராடுவோம், தொடர்ந்து போராடுவோம், பல சந்ததிகள் கடந்து போராடுவோம். ஒரு நாள் விடியல் பெறுவோம். என்ன ஒன்று, அந்த விடியலை காண நாம் இல்லாமல் கூட போகலாம். ஆனாலும் விடியல் நிச்சயம். நிச்சயமா விடியல் வரணும். எத்தனை எத்தனை யாரும் மனுஷங்க, குழந்தைகள், பெண்கள், நிச்சயமா விடியல் வரணும். ஒரு விஷயம் தோழர், ஒரு நாட்டுக்குள்ள தீவிரவாதம் ஒழிச்சு கட்டப்படணும். அதுல எனக்கு மாறுபட்ட வேறுபட்ட கருத்துக்கள் எதுவுமே கிடையாது. ஆனா சுதந்திர போராட்டங்கள் ஒடுக்கப்படக்கூடாது. இந்த வித்தியாசங்கள் அனைவராலும் உணரப்படணும். நிச்சயமா நம்ம நாட்டு தலைவர்கள் வழிநடத்தல நமக்கு ஒரு நல்ல விடியல் கிடைக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் இருக்கு. இருந்தாலும் பல நேரங்கள்ல அவநம்பிக்கை வருது. இல்லை இல்லை, அந்த நம்பிக்கை தான் வேண்டும். அதற்கு சற்று காலம் பிடிக்கலாம். இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் உள்ளூரில் நாம் களை எடுக்க வேண்டி வரும். ஆதி போன்ற பண முதலைகளை ஒழித்து கட்ட வேண்டி வரும். அப்போ நீங்க நிறைய முதலைகளோட போராட வேண்டியிருக்கும். நாம் நிறைய முதலைகளோடு போராட வேண்டும். அதற்கு உங்கள் உறுதுணை வேண்டும். நான் பல காலகட்டங்களில் உங்களை கவனித்திருக்கிறேன். உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா தளத்திலும் போராடக்கூடிய தகுதியும் தைரியமும் இருக்கிறது. என்ன, சில செயல்பாடுகளில் மட்டுமே ஈடுபடுகிறீர்கள். பத்திரிகை துறைக்கும் வாருங்கள் தொல்காப்பியன். உங்கள் வருகை எனக்கு உறுதுணையாக இருக்கும். இருக்கும் தோழர். இந்த உறுதுணை வச்சு தானே நீங்க பத்திரிகை நடத்திட்டு இருக்கீங்க. உங்க மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே. அபியோட பண பலமும் தொல்காப்பியனோட சப்போர்ட்டும் உங்களை தினசரி தீயை நடத்த வச்சிருக்குல்ல. நீங்க அதை சொல்லவே இல்லையே. யாரோ ஒரு நண்பர் சப்போர்ட்ல தான் நீங்க நடத்துறீங்கன்னு என்கிட்ட சொன்னீங்க. அந்த நண்பர் அபியும் இவரும் தானா? இல்லை ஆனந்தி, தயவு செய்து தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தோழர் தொல்காப்பியனும் அபியும் சொன்ன கருத்துக்கள் சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் அவ்வாறு செய்தேன். ஒத்துக்கிறேன். தொல்காப்பியன் மூலமா தான் நீங்க எனக்கு அறிமுகமானீங்க. ஆனா அதுக்காக மனசாட்சியே இல்லாம நீங்க தொல்காப்பியன் அபி பக்கம் சாஞ்சிட்டீங்களே. என் மனசுல நீங்க ரொம்ப பெரிய உயரத்துல இருந்தீங்க. ஆனந்தி, இது நானும் அபியும் சொன்ன யோசனை தான். தோழரை ஒத்துக்க வச்சோம். இன்னும் சொல்ல போனா வற்புறுத்தி ஒத்துக்க வச்சோம். மற்றபடி தோழர் மேல எந்த தவறும் கிடையாது. இது கூட உங்களோட நலனுக்காகத்தான். வேண்டாம், நான் உங்ககிட்ட பேச வரல, விட்டுருங்க. ரொம்ப நன்றி தோழர். நீங்களும் சராசரி மனுஷன்தான்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க.
ரொம்ப வேதனையா இருக்கு. நான் வரேன். மன்னிக்கணும் தோழர், எங்க பேச்சை கேட்டு நீங்கள் சொன்னதில் ஒன்றும் தவறில்லை தோழர் தொல்காப்பியன். நீங்களும் அபியும் ஆனந்தியின் நலனுக்காக சொன்னீர்கள். நானும் அதற்காகத்தான் ஒத்துக்கொண்டேன். இருக்கலாம், ஆனா அவங்க உங்களை தப்பா நினைச்சிட்டு போறாங்களே. அது என்ன, ஒரு சிறிய கோபம் தானே, பெரிய இனப்படுகொலையா? விரைவிலேயே ஆனந்தி புரிந்து கொள்வார். அந்த கோபம் என்னை கவலைப்படுத்தி விடவும் முடியாது, காயப்படுத்தி விடவும் முடியாது. நாம் நியாயமாக இருக்கும் வரை எதுவுமே நல்லதாகத்தான் நடக்கும். சரியா? தோழர்களே, வாருங்கள், எல்லோரும் தேநீர் அருந்துவோம். வாருங்கள்.